ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபுல்லாமே நம்ம பூமியை பற்றி இல்லை நம்ம சோலார்ஸ்ட்டை பற்றி இல்லை நம்ம கேலக்ஸியை பற்றி தான் பேசியிருக்கோம். அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக வேறு கேலக்ஸியை பற்றி பேச போகிறோம். அந்த கேலக்ஸி கூட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. ஆனால் நம்ம இன்னைக்கு ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியோட அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிக்கு ஏன் ஆண்ட்ரோமேடான்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்துலாம். இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. ஆனால் அது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. எனக்கும் இது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி. கிரேக்கரில் புராண கதையில் ஒரு பிரின்சஸோட நேம் தான் ஆண்ட்ரோமேடா. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இப்போ உள்ள கதையில் மிராண்டா அந்த மாதிரிலாம் பேர் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கதையிலோட பிரின்சஸோட நேம் தான் ஆண்ட்ரோமேடா. இந்த ஆண்ட்ரோமேடாவோட நேமை கான்ஸ்டிலேஷனாக ஸ்டார் வடிவத்துக்கு இந்த பேரை தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த கேலக்ஸி இருந்ததை பார்த்தனால இந்த கேலக்ஸிக்கும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸின்னு பேர் வச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே மில்கி வே கேலக்ஸியை பற்றி பார்க்கும் போதே சொல்லியிருந்தோம், இதெல்லாம் ஒரு லோக்கல் குரூப் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. அந்த லோக்கல் குரூப்லேயே இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி தான் ரொம்பவும் பெருசாக இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம மில்கி வே கேலக்ஸியோட 2 மடங்கு பெருசாக இருக்குமா. ஆனால் இந்த 2லையே எது தெரியுமா வெயிட் அதிகம்? நம்மளோட மில்கி வே கேலக்ஸின்னு கடைசியாக நடத்தப்பட்ட ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட மில்கி வே கேலக்ஸிலேயே ரொம்பவும் அதிகமாக டார்க் மேட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் எக்கச்சக்கமான ஸ்டார்ஸ் இருக்கான். எவ்வளோனா 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் வரைக்கும் இருக்கான். இப்போ ஸ்டார்ஸ் மட்டுமே இவ்வளோ இருந்துச்சுன்னா இன்னும் பிளானட்ஸ், காமட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் எவ்வளவோ இருக்குது. அப்போ அதெல்லாம் எவ்வளோ இருக்கும்? அதில் எத்தனை கிரகத்தில் உயிர்கள் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். ஆனால் நம்மளோட மில்கி வே கேலக்ஸியில் 200 400 பில்லியன் ஸ்டார்ஸ் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி பெர் செகண்டுக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் மில்கி வே கேலக்ஸி மோத போகுது. இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னா 3.7 பில்லியன் இயர்ஸ் ஆகும். 2 மோதி இடிச்சிட்ட பிறகு அதோட பேர் என்னன்னா மில்கோமேடா. ஆனால் அந்த நேரம் நம்மளோட பூமி உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, அந்த நேரம் நம்ம சன் ரெட் ஜெயண்ட்டாக மாறி முன்னாடி உள்ள எல்லா பிளானட்ஸையுமே முழுங்கியிருக்கும். ஆனால் அப்படியே நம்ம உயிரோடவே இருந்தாலுமே நம்ம அந்த மில்கி வே கேலக்ஸினால நமக்கு எந்த பாதிப்புமே வராது. அதை நம்ம கண் கூடாவே பார்க்கலாம். இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிக்கு சயின்டிஃபிக்கான நேம் என்னன்னா மெசக்கர் 31, இல்லைன்னா அது ஷார்ட்டாக M31 சொல்லுவாங்க. ஒரு டீம் ஆஃப் ஆஸ்ட்ரோனமர்ஸ் 2010 M31, அதாவது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி 5 to 9 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 2 சின்ன சின்ன கேலக்ஸி சேர்ந்து தான் இவ்வளோ பெருசாக மாறிஇருக்குன்னு நம்புகிறாங்க. அப்போ 2 சின்ன சின்ன கேலக்ஸி சேர்ந்து இவ்வளோ பெருசாக ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இருக்குன்னா, நம்ம கேலக்ஸி, நம்மளோட மில்கி வே கேலக்ஸியும் ரொம்ப பெருசு, அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி அதோட ரொம்ப பெருசு. இந்த 2 சேர்ந்தால் எவ்வளோ பெருசாக வரும்? ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியோட அப்பரண்ட் மேக்னிடியூட் எவ்வளோனா 3.4. அப்பரண்ட் மேக்னிடியூட்னா ஒரு கேலக்ஸியோட பிரைட்னஸ் தான் குறிக்கும். இப்போ 3.4 இது நல்ல பிரைட்னஸ் தான். அதனால் நம்ம பூமியில் இப்போ கூட நைட் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்னும் தெளிவாக நல்லா பார்க்கணுன்னா 3 இல்லாதப்போ தான் நல்லா, அதாவது அமாவாசை அன்னைக்கு தான் நல்லா தெளிவாக பார்க்கலாம். நம்மளோட மில்கி வே கேலக்ஸியும் அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் சேர்றத நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இன்னும் பில்லியன் வருஷம் கழித்து வர்ற ஜென்ரேஷனும் பார்க்குறது ரொம்பவும் கஷ்டம்தான். ஏன்னா அதுக்குள்ளே நம்மளோட சூரியன் அழியாமல் இருக்கணும், அடுத்து நம்ம பூமியும் அழியாமல் இருக்கணும். ஒருவேளை அப்படி இருந்து அந்நேரம் மனுஷங்க அழியாமல் இருந்தாங்கன்னா, அந்நேரம் அந்த 2 கேலக்ஸி சேர்ற பார்க்குற மனுஷங்க தான் இருக்கலே ரொம்பவும் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டக்குள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஃபேஸ்புக் பேஜ் உங்களுக்கு பிடிச்சிட்டா அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.